நாள் வாழ்க்கை என் பாப்பு பயிர் வாழ்க்கை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போதையாக்கி சந்தனக்காய் பண்ணிக்கிறோம். குரு பௌர்ணமி குரு பௌர்ணமிக்கு நம்ம வயிறு சந்தனக்காய் பண்ணிக்கிறோம். குரு ஆசி இல்லாமல் எதுவும் கிடைக்காது. குரு முக்கியம், குரு சாஸ்திரம் முக்கியம், குரு பற்றி பேசுகிறது முக்கியம். அதுவும் போதையை வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ கலைக்கு, மாய கலைக்கு, தந்திர கலைக்கு எல்லாமே சிம்பிளான பரிகாரமாக சொல்லியிருக்காரு. குரு பிரம்மனை உருவாக்கியிருக்காரு. சக்தியனை வச்சுக்காரு. நம்ம பள்ளிமலை நவரபாசனத்தை வச்சுக்காரு அப்படின்னா வாழ்நிலை சொல்கிறது போதையா. அது மாதிரி சிம்பிளான பரிகாரம்லாம் ரொம்ப பரிகாரம் இருக்காரு. மக்கள் வாழ்வதற்காண்டி மக்களை பற்றி பேசிக்கிறது, மக்கள் செய்கிறது அப்படின்னு என்ன வாழ்ந்துன்றது போதையை மட்டும். போதையாட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உடம்பு முடியாமல் இருக்கிறோம், நல்லா தொழுநோய் இருக்கிறோம், தொழுநோய் இருக்குது, உடம்பு ஃபுல்லாக சிறங்காக இருக்குது அப்படின்னு போதையை பற்றி தினம் ஒரு மருத்துவ குறிப்பு சொல்ல போகிறோம். போகரை பற்றி தினம் ஒரு மருத்துவ குறிப்பு. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொழுநோய் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புண்ணாயை போச்சு ஆதாரிச்சு தொழுநோய் இருக்குது நம்ம அப்படின்னு சொல்லுவோம். தொழுநோய்க்கு வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினின்னு ஒரு வேறு செடி இருக்குது. நஸ்னி செடின்னு ஒரு செடி இருக்குது. நம்ம வீட்டுக்கு அளவுக்கு வச்சுருப்பாங்க, காட்டுங்களில் இருக்கும். அந்த நஸ்னி செடியை எடுத்து நம்ம தோல் நோயில் போட்டோம்னா தோல் நோய் குணமாகும். அதேமாதிரி ஒரு பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த முட்டுக்கால் வலி வச்சுக்கிட்டே இருக்கும். இந்த முட்டுக்கால் வலி வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வேலை செய்கிறாங்க, உடம்பு முடியல, வயசானவங்களாம் முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓமத்தக்காயின்னு ஒன்று பார்த்துருப்பீங்க. ஓமத்தக்காய், அந்த ஓமத்தக்காய் எல்லாம் பண்ணணும். ஒரு 5 காய் 6 காய் அடிச்சு நல்லெண்ணெய் இல்லாட்டி நல்ல தேங்காய் நல்லா கொதிக்க வச்சுட்டு ஊமத்தக்காயை போட்டு மூடி வச்சுக்கணும். அந்த ஊமத்தக்காய் நல்லா பொரிஞ்சு வந்து முடிஞ்சிடும் அந்த எண்ணெயிலேயும். அந்த எண்ணெயை ஒரு நாள் ஊற போட்டு வடிகட்டி அந்த முட்டு வலிக்கு, தீராத முட்டு வலி ஆஸ்பத்திரியில் இருக்கீங்களே, அதுக்கு வந்து போதையை வந்து மிகப்பெரிய சிம்பிளான மருந்து. அதாவது அதிக செலவில்லை. இந்த ஊமத்தக்காய்க்கு சாமி பொருளுக்கு இருக்குது, நம்ம மருத்துவத்துக்கு இருக்குது. இப்போ போதையை சொன்னது ஃபுல்லாகவே நம்ம மருத்துவத்துக்கும் மந்திரத்துக்கு தான் சொல்லியிருக்காரு. நம்ம பயன்படுத்துகிற மாந்திரத்தை பயன்படுத்துகிறோம். இந்த ஊமத்தக்காயை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 காய் எடுத்து நல்லா நல்லெண்ணெய் கொதிக்க வச்சு அதை போட்டுட்டு அப்படியே மூடி விட்டுறணும். போட்டோன்னே மூடி விட்டோம்னா தெரிச்சு அந்த விதையெல்லாம் அடித்து அதெல்லாம் வந்துடும். நல்லா அந்த விதையெல்லாம் வெந்த பிறகு அப்படியே இறக்கி வச்சிடணும். அடுப்பில் வச்சு போட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடணும். அது போய் சூடு பண்ணக்கூடாது. அந்த சூட்டில் அந்த காயெல்லாம் வெந்துடும், எல்லாம் முடிஞ்சிடும். அதை ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சு மறுநாள் வடிகட்டி ஒரு 5 நாளைக்கு தேய்ச்சாங்கன்னா அந்த முட்டு வலியே வராது, முழக்கவாதமே கிடையாது. இப்படி சின்ன மருத்துவ குறிப்புலாம் ஒரு லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். போதையை வந்து பார்த்திங்கன்னா வாதங்களை சொல்கிறது, வாதங்களை பற்றி இந்த இடம் பேச போகிறோம். போதையோட ஆசைனால எங்களுக்கு எல்லாம் போதையை நினைவூட்டுவார், போதையை வந்து எங்களுக்கு எல்லாம் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டுக்கிறோம். நாங்கள் லேடிகளோட அந்த வயசானவங்களுக்காண்டி அவங்க விதை நெல் அவங்க தலை வச்சு அவங்களுக்காண்டி இந்த மருத்துவ குறிப்பு சொல்கிறோம். போதையை படித்து பார்த்து சொல்கிறோம். போதையை உடச்சு சொல்லி வச்சுக்கிறோம். போதையை உடைய முன்வந்திரி பேச போகிறோம். நமச்சிவாய வாழ்க்கை நான் வாழ்க்கை.